ஹாய் கைஸ். இந்த கோர்ஸில் வந்து கம்ப்ளீட்டாக கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னா என்ன, கேண்டில் ஸ்டிக்ஸ்னா என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பையர் செல்லர் சைக்காலஜி என்ன, அதை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இந்த கோர்ஸில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டீச் பண்ண போகிறேன். ஸோ இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு தடவை கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னில் ஒரு 1000 பேட்டர்ன் 2000 பேட்டர்ன்லாம் காமிப்பாங்க. ஆனால் அவ்வளோலாம் நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டியதில்லை. உங்களுக்கு எந்த கேண்டிலை பார்த்தாலும் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு, ஸோ அதுக்கு பின்னாடி பையர் செல்லரும் என்ன பண்ணியிருக்காங்க, அடுத்து மார்க்கெட்டுடைய சைக்காலஜி என்ன, அது எங்கே போக போகுது அப்படிங்கிறது நீங்கள் மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதனால் இந்த கோர்ஸை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் தொடர்ந்து கம்ப்ளீட்டாக பாருங்கள். இதில் ரியல் டைம் எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கோர்ஸில் வந்து நீங்கள் என்னென்னலாம் லேர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னா, பையர் செல்லர் சைக்காலஜி என்ன, அதுக்கு ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகுது, கேண்டில் ஸ்டிக்ஸ் பின்னாடி இருக்கக்கூடிய லாஜிக் என்ன அப்படிங்கிறதும், கேண்டில் ஸ்டிக்ஸோடைய அனாட்டமி என்ன, கேண்டில் ஸ்டிக்ஸுக்கு இன்சைடாக என்ன நடக்குது அப்படிங்கிறதும், அதே மாதிரி முக்கியமான கேண்டில் ஸ்டிக்ஸ் என்ன, எல்லாத்தையுமே நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. முக்கியமான பேட்டர்ன்ஸு, முக்கியமான கேண்டில் ஸ்டிக்ஸு, அதோடைய பேசிக் ஃபவுண்டேஷன் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த கேண்டிலை காமிச்சாலுமே நீங்கள் வந்து ஈஸியாக உங்களால் அதில் என்ன நடந்திருக்கு மார்க்கெட்டில் அடுத்து என்ன நடக்கும்னு உங்களால் சொல்ல முடியும். அதே மாதிரி சைக்காலஜி ஆஃப் கேண்டில், இந்த கேண்டில் பின்னாடி இருக்கக்கூடிய சைக்காலஜி என்ன அப்படிங்கிறதும், இந்த கேண்டிலை எப்போல்லாம் யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் ப்ரைஸ் ஆக்ஷனில் அப்படிங்கிறது அந்த ரூல்ஸும், அதே மாதிரி நிஃப்டியில் நான் எடுத்த ஒரு எக்ஸாம்பிளே இருக்குது. 128% வந்து ஒரு ரிட்டர்ன் எடுத்தேன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு வீடியோவே லைவ் வீடியோவே நான் போட்டிருக்கேன், இதுக்கு முன்னாடியே இருக்குது, இந்த நம்மளுடைய சேனல்லே இருக்குது. இப்போது அந்த பர்டிகுலர் ட்ரேடு பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து கேண்டில் ஸ்டிக்ஸை வச்சு தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது. ஸோ அதையே ரியல் டைம் எக்ஸாம்பிளாக உங்களுக்கு வந்து அதில் எப்படி நம்ம வந்து அதை அனலைஸ் பண்ணோங்கிறத நம்ம கற்றுக்கிட்டது மூலமாக வச்சு ரியல் டைம் எக்ஸாம்பிளும் நம்ம ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாப்பிக்காக வந்து நம்ம பையர் செல்லர் சைக்காலஜியில் உள்ளே போவோம். இப்போது கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே நீங்கள் அதில் என்ன கற்றுக்க போகிறீங்க, அதில் என்ன நோக்கத்தில் நீங்கள் அதை அனலைஸ் பண்ணுறீங்கனாலே நீங்கள் பையரும் செல்லரும் அந்த பர்டிகுலர் கேண்டில் ஸ்டிக்ஸ் டைம் பீரியடில் என்ன நடந்திருக்கு, என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய சைக்காலஜி என்ன, அவங்களுடைய மோட்டிவ் என்னங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கிறதா கேண்டில் ஸ்டிக்ஸ் அனலைசிஸ். தவிர அது வந்து ஜஸ்ட் ஒரு பிக்சரை மனப்பாடம் பண்ணி ஒரு பல வகையான பேட்டர்ன்ஸ் இருந்தது அப்படின்னா மார்க்கெட் இப்படி போகும் இப்படி போகும்னு சொல்லி அதை ப்ரெடிக்ட் பண்ணுற விஷயம் கிடையாது. ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸ்னாலே அந்த சைக்காலஜியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய அந்த விஷயந்தான். அதே மாதிரி ஒரு ப்ரைஸ் மூவ் ஆகுதுன்னு வச்சுங்களேன். இப்போது ஒரு 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 பர்டிகுலர் சார்ட்டில், அதாவது வந்து எந்த ஒரு அசட் கிளாஸ் பாண்டோ ஸ்டாக் மார்க்கெட்டோ இல்லை வந்து நீங்கள் இண்டெக்ஸ் நிஃப்டி மாதிரி இண்டெக்ஸோ எது மூவ் பண்ணாலும் நீங்கள் வந்து டிமாண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கணும். அப்படி இருந்தால் தான் பையர்ஸ் நிறைய வந்து பை பண்ணுவாங்க. பை பண்ணும்போது அந்த ஸ்டாக்ஸ் பர்டிகுலர் ஸ்டாக்ஸுடைய சப்ளை வந்து லிமிட் ஆகுது, சரிங்களா, லோயர் சப்ளை ஆகுது. அதாவது வந்து அந்த சப்ளை வந்து குறையிறதுனால உங்களுக்கு காம்படிஷன் வந்து கிரியேட் ஆகுது. ஏன்னா அடுத்து வரவங்களுக்கு உங்களுக்கு சப்ளை இருக்காது, அதனால் ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆகுது. இதை வந்து சிம்பிள் எக்ஸாம்பிளாக நான் சொல்லணும்னா, இப்போ நீங்கள் வந்து சென்னை மாதிரி ஒரு பெரிய சிட்டி எடுத்துக்கங்க. அந்த பெரிய சிட்டியில் ஒரு 100 டன் தக்காளி வந்து ஒரு நாளைக்கு வந்து அந்த சிட்டியில் மொத்தமாக மக்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு மினிமம் தேவையாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் 100 டன் தக்காளியில் ஒரு 100 பையர் வந்து அதை பை பண்ணி பிரித்து அவங்க வந்து பல கடைகளுக்கு போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த 100 பையர்ஸில் ஒரு 10 பையர்ஸ் வந்து அன்னைக்குன்னு பார்த்து ஃபெஸ்டிவல் டைமு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம்னு சொல்லி ஒரு 80 டன்னு அவங்களே வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்போ மீதி இருக்கிற 90 பையருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் 20 டன் தான் இருக்குது. அப்போது மார்க்கெட்டுடைய தேவையே வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 டன்னுங்கும் போது இந்த பர்டிகுலர் 10 பீப்புள் மட்டுமே ஏதோ ஒரு சாஸ் தயாரிக்கிறக்கோ இல்லை ஏதோ ஒரு ரீசனுக்காக அவங்க மட்டுமே 80 டன்னை வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா 20 டன்னுடைய தக்காளியில் ஒட்டுமொத்த சென்னைக்கும் சப்ளை பண்ண முடியாது, மக்களுக்கு பத்தாது. அப்போது இந்த 10 பேர், அந்த 80 பேர் 90 பேருமே வந்து அந்த 20 டன் தக்காளிக்காக காம்படிஷன் பண்ணுவாங்க. அப்படி காம்படிஷன் பண்ணும்போது ஈவன் தோ அந்த செல்லர் வந்து அதிகமான விலைக்கு விற்கலைன்னா கூட இவங்க வந்து நான் அதிகமான விலை தர்றேன், நீங்கள் எனக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த காம்படிஷன் உருவாகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆகுது. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்லேயும் ஆகுது. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த ப்ரைஸ் ரைஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்டில் பார்க்குறோம். அதாவது வந்து கேண்டில் ஸ்டிக் சார்ட்டு, லைன் சார்ட்டு, ஹைக்கனாசி சார்ட், இந்த மாதிரி மல்டிபிள் சார்ட்டில் பார்க்குறோம். அதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக் சார்ட் அப்படிங்கிற அந்த சார்ட் பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அந்த சார்ட்டில் பார்க்கும்போது இந்த டிமாண்டு பையர் செல்லருடைய சைக்காலஜியை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இதே தான் ப்ரைஸ் கம்மியாகிறப்பவும் நடக்குது. லோ செல்லிங், லோ டிமாண்ட் இருக்கும்போது என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக செல் பண்ணுவாங்க, நிறைய பேர் பை பண்ணுறதுக்கு வரவே மாட்டாங்க. அப்போ சப்ளை ஜாஸ்தியாக இருக்கும், அப்போது காம்படிஷன் கம்மியாக இருக்கும், அப்போ ப்ரைஸ் வந்து என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இன்னுமே டவுன் ஆகும். ஸோ எக்கனாமிக்ஸில் ஸ்கேர்சிட்டி, அதாவது வந்து ஒரு பொருள் வந்து லிமிட்டடாக இவ்வளோ தான் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தினாலேயே அதுக்கு ஒரு வேல்யூ கிரியேட் ஆகும், சரிங்களா. ஸோ ஸ்கேர்சிட்டி பிரின்சிபல் இல்லை அப்படின்னா எக்கனாமிக்ஸுங்கிறதே ஒன்று இருக்காது. ஸோ இதை வந்து நீங்கள் முக்கியமாக புரிஞ்சுக்கணும். இதுதான் பேசிக் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா
இப்போ என்னுடைய 13 வருஷ எக்ஸ்பீரியன்ஸில் நான் மார்க்கெட்டில் ட்ரேடிங்கும் பண்ணுறேன், மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் சாஃப்ட்வேர் கம்பெனியும் வச்சுருக்கேன், மற்ற பிஸ்னஸும் பண்ணுறேன், மார்க்கெட்டில் ட்ரேடிங் அப்படிங்கிறதும் நான் 13 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன், இன்வெஸ்டிங்கும் பண்ணுறேன். ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா கோர்சஸாக நான் வந்து க்ரியேட் பண்ணி investorstamil.com அப்படிங்கிற என்னுடைய வெப்சைட்டில் நான் போட்டிருக்கேன். அதை போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பை பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த வெப்சைட்டுடைய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவை இருந்தால். இப்போது அனாட்டமி ஆஃப் கேண்டில், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன். அந்த கேண்டில் வந்து ஒரு 1 ஹவர் கேண்டிலோ 2 ஹவர் கேண்டிலோ, ஆனால் அது எப்படி முதல்ல கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போது 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்க, 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகி அப்படியே மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபால் ஆகுது. இது வந்து 1 மினிட் கேண்டில்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஃபால் ஆகுது. ஃபால் ஆகிட்டதுக்கப்புறம் அப்புறம் திருப்பி மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகுது. அப்போ கன்சாலிடேஷன் மூவ்மெண்ட் ஒன்று பண்ணுது. அதுக்கப்புறம் ஒரு ஹையை டச் பண்ணிட்டு திருப்பி கொஞ்சம் கீழே வந்து ஒரு இடத்துல க்ளோஸ் ஆகுது. ஸோ 9:15 ஸ்டார்ட் ஆகி மார்க்கெட் வந்து இந்த 10:15 டைம், அதாவது 1 ஹவரில் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் இப்படி நடந்திருக்கு, ஓகேங்களா. ஆனால் அந்த 1 ஹவர் கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ 1 ஹவர் கேண்டில் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்திருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு இமேஜினேஷன் ஈஸியாக பண்ண முடியும். இதுதான் கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது. இப்போது ஓப்பன் ஆனது மார்க்கெட் ப்ரைஸ் இங்கே. ஸோ அந்த ஓப்பனுக்கு வந்து இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணியிருக்கோம். க்ளோஸ் ஆனது மார்க்கெட் இங்கே. அப்போது ஓப்பனை விட க்ளோஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த கேண்டில் பாக்ஸ் மாதிரி இருக்கிறது வந்து இது பாடி ஆஃப் த கேண்டில்னு சொல்லுவோம். இதுக்கு க்ரீன் கலரில் நம்ம கலர் பண்ணியிருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஓப்பனை விட க்ளோஸ் ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா மார்க்கெட் வந்து கெயின் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓப்பன் 100 ரூபான்னா க்ளோஸ் வந்து 110 ரூபா அப்படின்னா 10 ரூபா இன்க்ரீஸ் ஆகி க்ளோஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்போது உங்களுக்கு க்ரீன் கலர் கேண்டில் வரும். ஆனால் அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இது வரைக்கும் ஹை போயிருக்கு, சரிங்களா. இதுதான் ஹை இல்லையா, இந்த சார்ட் பேட்டர்னில் இதுதான் ஹை. அதுக்கப்புறம் லோ பார்த்தீங்கன்னா இதுதான் லோ. ஸோ இது வரைக்கும் லோவும் ஹையும் போயிருக்கு. ஆனால் மார்க்கெட்டுடைய ஓப்பனும் க்ளோஸும் தான் நமக்கு பாடி ஆஃப் த கேண்டில். அதுக்கு மேலே ஹை போயிருக்கிறது ரெண்டுமே விக்குன்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் ஒரு கேண்டிலை பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு சார்ட் இருக்குது அப்படிங்கிறது உங்கள் மைண்டுக்கு வரணும் ஃபஸ்ட்டு. ஸோ அப்படி வந்துருச்சுனாலே உங்களுக்கு வந்து அதுக்கு பின்னாடி நடந்திருக்கிற சைக்காலஜி என்ன, பையர் செல்லருடைய அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ அது அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனாட்டமி ஆஃப் த கேண்டிலில் முக்கியமான பார்ட் என்ன அப்படின்னா பாடி ஆஃப் த கேண்டில். ஸோ ஓப்பன் விட க்ளோஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா க்ரீன் கலரில் இருக்கும். ஆனால் அந்த ஓப்பன் க்ளோஸ்க்கு நடுவில் இருக்கிறது தான் பாடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஒட்டுமொத்த கேண்டில், இது வந்து பாடி ஆஃப் த கேண்டில். இதுவே ஓப்பனை விட க்ளோஸ் வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னா அது ரெட் கலரில் இருக்கும் அந்த பாடி, சரியா. ஏன்னு கேட்டிங்கன்னா 100 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகிருக்கும், 180 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆகிருக்குன்னு வச்சுங்களேன், 20 ரூபா கம்மியாக க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போது இது வந்து டவுன் ஆகிருக்கு. அப்போது உங்களுக்கு பார்க்கும்போது ரெட் கலரில் இருந்ததுன்னா ஓப்பனை விட க்ளோஸ் வந்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது வந்து சிம்பிளான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். கேண்டில் ஸ்டிக்ஸில் நீங்கள் ஒன்று பார்க்குறீங்கனாலே இதை வந்து ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா ஒரு கேண்டிலுடைய டோட்டல் சைஸு. இப்போது கேண்டில் ஹையிலிருந்து லோ வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் ஒட்டுமொத்த கேண்டில், சரிங்களா. டோட்டல் ஃபுல் கேண்டில் சைஸு இதை நான் நோட் பண்ணியிருக்கேன் ரெட் கலரில். இப்போது இந்த ஃபுல் கேண்டில் சைஸில் பாடி பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் டு க்ளோஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு பாடி ஆஃப் த கேண்டில். ஆனால் நீங்கள் இந்த ஒட்டுமொத்த கேண்டிலையும் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு ஒன்று தெரியும். இந்த கேண்டிலோட சைஸ் 100 சென்டிமீட்டர் இருந்ததுன்னா இந்த பாடி ஆஃப் த கேண்டில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் டு க்ளோஸ் உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு 50%, 50 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அப்போது டோட்டல் கேண்டிலில் பாடி ஆஃப் த கேண்டில் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் ஒரு 50% ஆர் பிலோ 50% இருக்கும். அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன புரிஞ்சுக்கலாம்னா இங்கே பையரும் செல்லரும் என்ன ஆகலை, பெரிய லெவலில் இன்வால்மெண்ட் இல்லை, பெரிய லெவலில் 2 பேருமே டாமினேட்டடாக இல்லை. அப்படிங்கும்போது இதை வந்து நம்ம ஒரு போரிங் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த போரிங் கேண்டிலுங்கிறது என்ன நமக்கு சொல்ல வருது அப்படின்னா பையரும் செல்லரும் பெரிய லெவலில் டாமினேஷனோ இன்வால்மெண்ட்டோ பண்ணலை. ஒட்டுமொத்த கேண்டில்லையுமே அவங்களுடைய பார்ட் அப்படிங்கிறது வந்து க்ளோசிங் அப்படிங்கிறது தான் நம்ம முக்கியமான பார்ட். அப்போ அந்த க்ளோஸுங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது, சரிங்களா. இதுதான் வந்து பேசிக்காக நீங்கள் கேண்டில் ஸ்டிக்ஸில் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த மாதிரி கேண்டில், போரிங் கேண்டில் வந்து நமக்கு பெரிய லெவலில் அனலைசிஸ்க்கு யூஸ் ஆகாது, இதை வச்சு அனலைஸ் பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி கேண்டில்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த கேண்டிலில் வந்து பெருசாக பையர் செல்லருடைய இன்வால்மெண்ட் கிடையாது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டண்டான கேண்டில் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு பாடி வந்து 80% இருக்கணும். அதாவது வந்து டோட்டல் கேண்டில் சைஸில் பாருங்கள் ஓப்பன் டு க்ளோஸ் வந்து பெரிய லெவலில் இருக்குது. க்ரீன் கலர், இது க்ரீனில் இருந்தாலும் சரி ரெட்டில் இருந்தாலும் சரி, ரெண்டில் எந்த பக்கம் இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த பாடி அப்படிங்கிறது வந்து பெருசாக இருக்கணும். அப்போ பெருசாக இருக்குது அப்படின்னா அங்கே வந்து இப்போது இந்த கேண்டிலை பொறுத்த வரைக்கும் க்ரீன் கலரில் இருக்குது. பையர் வந்து ஒட்டுமொத்த கேண்டில்லையும் அவங்க மேக்ஸிமம் % பையர் தான் வந்து கம்ப்ளீட் ப்ரைஸ் ஆக்ஷனாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு.
அப்போது கிளியராகவே இந்த டைம் ஃப்ரேமில் இவங்களுடைய டாமினேஷன் வந்து பையருடைய டாமினேஷன் வந்து கிளியராக இருக்குது. 80% ஆஃப் த கேண்டில் வந்து பாடியாக இருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு என்ன இருக்குன்னா ஷார்ப்பாக எந்த சைடு இருக்கோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது க்ரீன் கலரில் இருக்கிறதுனால பையருடைய டாமினேஷன், ஏன்னா ஓப்பன் டு க்ளோஸ் வந்து அதிகமாக இருக்குது, ஸோ பை பண்ணியிருக்காங்க. இதுவே ரெட் கலராக இருந்தால் செல்லருடைய டாமினேஷன். ஸோ கிளியராக பாடி ஆஃப் த கேண்டில் வந்து ஹையாக இருந்துச்சுன்னா இந்த கேண்டிலாக நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணணும். இது எங்கே விழுந்திருக்கு, இது என்ன மாதிரியான கேண்டில் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக நோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நீங்கள் தேவையில்லாமல் ஒரு 1000 கேண்டிலுடைய பேட்டர்னை மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு லாஜிக் புரியணும், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைக்காலஜி புரியணும். அது புரிஞ்சிருச்சுனாலே அடுத்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன காமிச்சாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். எந்த மாதிரியான கேண்டில் காமிச்சாலும் அங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத ஆன்சர் பண்ண முடியும். இதை வந்து எண்டில் நான் ரியல் டைமில் நான் அனலைஸ் பண்ணி சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு இம்பார்ட்டண்டான கேண்டில் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் கேண்டில். இந்த க்ரீன் கலர் கேண்டிலில் பாருங்கள், கீழே வந்து விக் இல்லை, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக் மாதிரி இருக்குது இல்லையா, இந்த குச்சி மாதிரி இருக்குது இல்லையா, இது வந்து ஹை போயிட்டு திருப்பி கீழே வந்திருக்குன்னு அர்த்தம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா லோ இல்லை. அப்போ என்னன்னா இங்கே மார்க்கெட் ஓப்பனில் இருக்குது, இங்கே க்ளோஸ் இருக்குது. ஏன்னா க்ரீன் கலர் கேண்டில். அப்போது ஓப்பன் ஆன ப்ரைஸிலிருந்து பையர் வந்து கீழே ப்ரைஸை விடவே இல்லை. மார்க்கெட் ஓப்பன் ஆன அந்த செகண்ட்லேருந்தே ப்ரைஸ் வந்து மேல் சைடில் தான் மூவ் ஆயிருக்கே தவிர கீழ் சைடில் ஒரு லோ க்ரியேட் பண்ணவே இல்லை. ஸோ ஓப்பன் எந்த ப்ரைஸோ அதுதான் லோ. ஸோ ஓப்பன் அண்ட் லோ ஈக்குவல் டு சேம் இருந்ததுன்னா கிளியர் பையர் டாமினேஷன். இந்த கேண்டில் வந்து ஒரு இன்டென்ஷன் இருக்குது, பையருக்கு ஒரு கன்விக்ஷன் இருக்குது இந்த கேண்டில் அப்படிங்கிறதுல. அதில் சைக்காலஜிக்கலாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் பையரை பற்றி அப்படின்னா, கிளியராக அவங்களுக்கு வந்து ஒரு இன்டென்ட் இருக்குது, ஒரு கன்விக்ஷன் இருக்குது, மார்க்கெட் வந்து பை தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. அவங்க வந்து ஏதோ சம் டிமாண்டு அவங்களுக்கு இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக்ஸில் இந்த க்ரீன் கலர் கேண்டிலில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. பை அதாவது ஓப்பனும் லோவும் சேமாக இருந்ததுன்னா பையர் டாமினேஷன். ஸோ இது வந்து அந்த ப்ரீவியஸாக 80% கேண்டில் இருக்கு இல்லையா, இதை விட அதோடைய பையர் டாமினேஷன் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஓகேவா? ஸோ இப்போது இந்த ஓப்பன் டு ஹை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஆப்போசிட்டில் பாருங்கள். இங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு, கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. சரியா? இப்போது இந்த செகண்ட்லாம் நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா கிளியராக செல்லர் டாமினேஷன். ஏன்னா மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சோ அங்கிருந்து கொஞ்சம் கூட மேலே போகாமல் அங்கே அந்த இடத்துலேருந்தே கீழே ஃபால் ஆகிருக்குது. சரிங்களா? கொஞ்சம் கூட மார்க்கெட் மேலே விடவே இல்லை. பையரை வந்து தெளிவாக இருந்திருக்காங்க, செல்லர் வந்து கிளியராக செல்லர் இன்டென்ட்டோடு இருந்திருக்காங்க, செல்லிங் இன்டென்ட்டோடு இருந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து டாமினேஷன் வந்து செல்லிங் டாமினேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இந்த கேண்டிலில். ஸோ இந்த கேண்டிலையும் நீங்கள் ரொம்ப முக்கியமான எடுத்துக்கணும். இந்த கேண்டில் எந்த இடத்துல இருக்குது, இந்த கேண்டில் வந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் கிளியராக மார்க்கெட்டை கொஞ்சம் உத்து பார்க்க ஆரம்பிச்சிடணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இது வந்து நான் ரொம்ப சிம்பிளான பேசிக் கான்செப்டை சொல்லியிருக்கேன். இந்த சைக்காலஜி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நீங்கள் எல்லா கேண்டில் இருக்கிற பேட்டர்னையும் புரிய வைக்க முடியும். நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஒவ்வொன்றையும் நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது ட்ரேடிங் பண்ணும்போது இந்த கேண்டிலை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்குண்டான ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கேண்டிலுடைய பிளேஸ்மெண்ட் லெவல் இருக்கு இல்லையா, அதாவது கேண்டில் பேட்டர்ன் என்னங்கிறத விட அது எந்த இடத்துல அந்த பேட்டர்ன் உருவாதுங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது, ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது, இம்பார்ட்டண்டான ஒரு லெவல் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கேண்டில் வந்து பேட்டர்னில் விழுகிறது தான் முக்கியமே தவிர நீங்கள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் சென்டர் பாயிண்டில் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய கீ லெவல்ஸ் இல்லாத இடத்துல அந்த இடத்துல மார்க்கெட்டில் வந்து ஒரு பேட்டர்ன் விழுகிறது அப்படிங்கிறது ஒரு செகண்டரி லெவல் தான். ஸோ பேட்டர்ன் எங்கே விழுகுது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேண்டில் பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்து கீ லெவல் ஏரியாஸ்லையும், அதாவது கீ லெவல் ஏரியாஸ்னால் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தாண்டி உங்களுக்கு வேறு என்ன லெவல் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை தாண்டி நிறைய லெவல்ஸ் இருக்கிறதுக்கு நடுவில் இதுக்கு தான் கீ லெவல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கீ லெவல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த நம்மளுடைய சேனல்லையும் சொல்லியிருக்கேன், அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னுடைய கோர்சஸ்லையும் சொல்லியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கீ லெவல் ஏரியாஸ்லையும் வந்து மார்க்கெட் வந்து பேட்டர்ன் வந்து க்ரியேட் ஆனால் அந்த இடத்துல நம்ம ரொம்ப வாட்ச் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கேண்டிலோடைய க்ளோஸ், அதாவது கேண்டில் எங்கே க்ளோஸ் ஆகிருக்குது, கேண்டில் வந்து லாஸ்ட்டாக எப்படி க்ளோஸ் ஆகிருக்குங்கிறது தான் முக்கியமே தவிர லைவ் கேண்டிலில் மார்க்கெட் வந்து க்ரீனாக இருக்கும், ரெட்டாக இருக்கும், திருப்பி க்ரீனாக மாறும். அதனால் லைவ் கேண்டில் எவ்வளோ தூரம் போனாலும் அதை வச்சு முடிவு பண்ணவே கூடாது. ஏன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் அடுத்து சொல்கிறேன். இப்போது ஆல்வேஸ் கம்பேர் வித் த ப்ரீவியஸ் கேண்டில், ஒரு கேண்டிலை மட்டும் தனியாக கம்பேர் பண்ணக்கூடாது, அதுக்கு முன்னாடி கேண்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் சேர்த்து தான் கம்பேர் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது பார்க்க வேண்டிய விஷயம். அடுத்து அந்த பார்ட்டை நம்ம போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு எடுத்துக்கங்க, ஏன் கேண்டில் க்ளோஸ் அப்படிங்கிறது அவ்வளோ முக்கியம் நான் சொல்கிறேன். இப்போது
இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில்னால யார் டாமினேட் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ ரெசிஸ்டன்ஸ் லெவல் இங்கே இருக்குது, இந்த டாட்டர் லைன் ரெசிஸ்டன்ஸ் லெவல். இதுக்கு மேலே ஒரு கேண்டில் போதும்னா இப்போ உங்களுக்கு லைவ் கேண்டில், இது கரண்ட் கேண்டில் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா கிளியராக ரெசிஸ்டன்ஸை உடைச்ச மாதிரி தெரியும். ரெசிஸ்டன்ஸ் இங்கே வரைக்கும் போயிடுச்சு, மார்க்கெட்டை உடச்சி கேண்டில் வந்து இவ்வளோ தூரம் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஆனால் இது லைவ் கேண்டில், இன்னும் இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகலை. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு க்ளோஸ் ஆன கேண்டில் பார்த்தீங்கன்னா இப்படி கூட இருக்கலாம். ஏன்னா அங்கேருந்து செல் ஆஃப் ஆகி இந்த க்ரீன் கலர் கேண்டிலை அப்படியே இது ஓப்பன் இந்த இடத்துல இருக்கா, ஓப்பனை தாண்டி இங்கே வந்து க்ளோஸ் ஆகலாம். அப்போது அந்த கேண்டில் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பார்த்துட்டீங்க அப்படின்னா கிளியராக கண்ணை மூடிட்டு செல்லிங் சைடு போயிட வேண்டியதுதான். ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பேட்டர்ன். இங்கே கிளியர் ரிஜெக்ஷன் இருக்குது. செல்லர்ஸ் வந்து இந்த இடத்துக்கு ப்ரைஸ் வந்தது அப்படின்னா அவங்க செல்லிங் பண்ணுறதுக்கு கிளியராக இருக்காங்க. அதனால் அந்த இடத்துல ஒரு ஷார்ப்பான ஒரு விக்கு கிரியேட் ஆகுது. ஏன்னா அங்கேருந்து செல் பண்ணி இந்த மாதிரி கேண்டில் இருக்கணும் சரிங்களா. கேண்டில் நல்லா பார்த்துங்க, இந்த மாதிரி இருக்கும். இதில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்த சைக்காலஜி வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கேண்டில் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செல்லர்ஸ் உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துல செல்லர்ஸ் க்ரீன் கலர் கேண்டிலை ரெட் கலர் கேண்டிலாக, புல்லிஷ் கேண்டிலை அப்படியே பீரிஷ் கேண்டிலாக மாற்றி இங்கே வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. இதனால தான் நான் சொல்கிறேன் கேண்டிலை வந்து க்ளோஸ் தான் முக்கியம். ஒரு ரெசிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணும்போது அது க்ளோஸ் ஆகணும். அந்த இடத்துல அந்த க்ளோஸ் ஆகிறது தான் முக்கியமே தவிர க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு கேண்டிலை ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அதனால தான் இந்த பார்ட்டை வந்து நான் ரொம்ப முக்கியமாக சொன்னேன். இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸில் இந்த மாதிரி ஒரு கேண்டில் விழுந்துச்சுனாலே அங்கே கிளியராக அந்த ரெசிஸ்டன்ஸ் ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அங்கே வந்து மார்க்கெட் வந்து செல்லிங் ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, செல்லர்ஸ் டேக் ஓவர் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேண்டில்ஸ் நீங்கள் நிறைய பேட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்கனாலும் அந்த கேண்டில் எப்படி மூவ் ஆகிருக்குது அப்படிங்கிறத வச்சு நான் சொல்லிக் கொடுத்த இப்போ சைக்கலாஜிக்கல் பேட்டர்னை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அந்த கேண்டிலில் என்ன டாமினேட் ஆகிருக்கு, யார் டாமினேட் பண்ணியிருக்கா, அப்போ மார்க்கெட் எந்த சைடில் யாருக்கு சாதகமாக போகும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிளியராக பையர் செல்லருடைய இன்டென்ட், அவங்களுடைய கன்விக்ஷனும் அவங்களுடைய மோட்டிவும் அவங்க அடுத்து என்ன பண்ண போகிறாங்கிற அந்த நகர்வும் இது சிம்டம்ஸாக தெரியும். அப்போது நீங்கள் இந்த கேண்டிலை பாருங்கள், மார்க்கெட்டில் வந்து இவ்வளோ தூரம் சரிங்களா, இவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கு. அதுக்கப்புறம் இங்கிருந்து இதுதான் லோ, இந்த லோலேருந்து பை பண்ணி இங்கே ஓப்பனை கிராஸ் பண்ணி இங்கே கொண்டு போய் நிப்பாட்டியிருக்காங்க சரிங்களா. க்ளோஸ் வந்து இங்கே இருக்குது. அப்போது இதில் என்ன தெரியுது, கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் செல் பண்ணிங்கன்னா அங்கேருந்து பை பண்ணி இவ்வளோ தூரம் போய் அவங்களுடைய மார்க்கெட்டுக்கு மேலே க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு பையர் கன்விக்ஷனோடையும் இன்டென்ஷனோடையும் இருந்திருக்காங்க. அதனால தான் இது வந்து ஒரு ஹேமர் கேண்டல்னு சொல்லுவாங்க. ஆனால் என்றைக்குமே நான் சொல்கிறேன்னு கேளுங்க, பேரை வச்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இது ஒன்றும் எக்ஸாம் சப்ஜெக்ட் கிடையாது, ரியல் டைம் மார்க்கெட்டு, ரியல் லைஃப். அப்படிங்கும்போது நீங்கள் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ, எந்த அளவுக்கு புரிதல் இருக்கோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். அப்போ நீங்கள் புரியறதுக்காக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு பேரே தேவையில்லை. இந்த கேண்டிலுக்கு நான் ஏதாவது பேர் வைக்கணுமா, தேவையே கிடையாது ஓகேங்களா. நான் 13 வருஷமாக ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லா கேண்டிலுக்கும் பேர் வச்சு பார்த்து அதை படிச்சுட்டு இருக்க தேவையே கிடையாது ஓகேங்களா. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்னங்கிறது கிளியராக தெரிஞ்சிருச்சு. இது வந்து பையருடைய கேண்டில் சரிங்களா. இது வந்து பையருடைய ஸ்ட்ரென்த்தை வந்து இந்த கேண்டில் காமிக்குது. இதுக்கு வந்து பேட்டர்ன் நேம் வந்து ஹேமர் கேண்டில்னு சொல்லுவாங்க சரிங்களா. அது என்ன பேர் வேணாலும் நீங்கள் புதுசாக கூட ஒன்று வச்சுங்க, அது பேர் மேட்டர் கிடையாது ஓகேவா. இப்போ ஒரு நாயை கூட்டிகிட்டு வந்து அதுக்கு சிங்கம்னு பேர் வச்சிங்கன்னா அதை நம்ம சிங்கம் நம்ப போகிறோமா. ஸோ அது நாய்ங்கிறது தெரியும், நான் அதுக்காக கேவலப்படுத்துறதுக்காக சொல்ல, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ ஒரு அனிமலுடைய நேம் என்னங்கிறது நமக்கு தெரியும். அதுக்கு வேறு பேர் வச்சுக்கிட்டா இல்லை வேறு பேர் மாற்றி வச்சிங்கன்னா அது மாற போகிறதில்ல. ஸோ உங்களுக்கு கான்செப்டும் லாஜிக்கும் சைக்காலஜியும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பேரும் அந்த பேட்டர்னையும் மெமரைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதில் பாருங்கள் அப்படியே ஆப்போசிட்டு செல்லர் வந்து ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க, செல்லருடைய ஸ்ட்ரென்த் வந்து கிளியராக இருந்திருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து பாருங்கள், இந்த கேண்டில் பாருங்கள், பாடி ஆஃப் த கேண்டில் வந்து இல்லவே இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஓப்பனும் க்ளோஸும் ஆல்மோஸ்ட் சேமாக இருக்குது. ஆனால் ஹை லோ வந்து அதுக்கு நடுவில் மார்க்கெட் போயிருக்கு. அப்போது இந்த கேண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா பையரும் டாமினேட்டராக இல்லை, செல்லரும் டாமினேட்டர் இல்லை, ரெண்டு பேருமே ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தில் இருக்காங்க. அப்போது மார்க்கெட் வந்து டோஜி பேட்டர்ன் சொல்லுவாங்க. இது பேட்டர்ன் பேர் வந்து டோஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து சிம்பிளாக இதில் என்ன சொல்லுதுன்னா பையரும் செல்லர் ரெண்டு பேருமே எங்கே டாமினேட் பண்ண போகிறோம், டிமாண்டு ஜாஸ்தியாக இருக்கா சப்ளை ஜாஸ்தியாக இருக்கா அப்படிங்கிறத தெளிவாக நமக்கு சொல்லவே இல்லை. ஏன்னா அது அவங்களே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிமாண்டு ஜாஸ்தியாக இருந்தால் பை சைடில் போயிருக்கணும் மார்க்கெட்டு, சப்ளை ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அந்த செல்லிங் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா செல் சைடு போயிருக்கணும். இவங்க ரெண்டு பேருமே ஈக்குவலாக ஸ்ட்ரென்த்தில் இருக்கிறதுனால இவங்களுக்கே தெரியல. அதனால தான் இது இன்டிசிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
அதாவது எந்த டிசிஷனுமே எடுக்க முடியாத ஒரு கேண்டில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால தான் இது டோஜி பேட்டர்ன் சொல்கிறோம். ஸோ இந்த கேண்டில் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேண்டிலில் நீங்கள் மார்க்கெட் வந்து இண்டிஷன், இதுக்கு அடுத்த கேண்டில் எந்த சைடில் சாதகமாக போகுதோ அந்த சைடில் மார்க்கெட் மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டியில் மூவ் ஆகும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியுடைய சார்ட் நான் இப்போ வந்து சொல்லி கொடுத்த சைக்காலஜியை வச்சு நீங்கள் எந்த கேண்டில் வேணாலும் பாருங்கள், ஒவ்வொன்றா அனலைஸ் பண்ணுங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போது இந்த நிஃப்டியோட சார்ட்டில் நான் எப்படி ட்ரேட் எடுத்தேன் அப்படிங்கிறத நான் இதில் சொல்கிறேன். கேண்டில் ஸ்டிக்ஸில் இப்போது இதில் ஒன்றுமே இல்லைங்க. 24,600 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இது ஃபண்டமெண்டலாகவும் இந்த வேல்யூவை நான் சொல்லியிருந்தேன். நிஃப்டியை ஃபண்டமெண்டல் அனலைசஸும் பண்ண முடியும். இதில் வந்து 24,600 ஒரு ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே மார்க்கெட் கிராஸ் ஆக ட்ரை பண்ணி இங்கே பாருங்கள் கிளியராக ஒரு பையருடைய கேண்டில் காமிக்குது. ஏங்கிற கேண்டில் வந்து கிளியராக பையருடைய இன்டென்ட். பையர் வந்து இந்த ப்ரைஸ் வரும்போது பை பண்ணலான்னு சொல்லி கிளியராக பை பண்ணியிருக்காங்க. ஸோ டிமாண்ட் இருந்திருக்குது. ஆனால் அதுக்கு அடுத்த கேண்டில் என்ன இருக்காங்க, செல்லர் வந்து கிளியராக செல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த கேண்டில் பாருங்கள், மேலே ஓப்பனும் ஹையும் வந்து சேம். அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, ஓப்பனும் ஹையும் சேமாக இருந்தால் கிளியராக இன்டென்ட் வந்து இவ்வளோ தூரம் பை பண்ண கேண்டிலுக்கு அடுத்து செல்லர் ஹெசிடேஷனே ஆகாமல் அடுத்த நாள், இது வந்து டே சார்ட்டு, டே கேண்டில், இது வந்து ஒரு நாளுடைய கேண்டில், இது அடுத்த நாளுடைய கேண்டில் ட்ரேட் ஆகும்போதே ஓப்பனே லோ தான், ப்ரீவியஸ் கேண்டிலுடைய லோ தான் ஓப்பன் ஆகுது. சரிங்களா? ப்ரீவியஸ் கேண்டிலுடைய ஹைக்கும் பிலோ தான் ஓப்பன் ஆகுது. ஆனால் ஓப்பன் ஆன அடுத்த செகண்ட்லேருந்து செல் தான் ஆரம்பிக்குது. கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா மேலே விக்கே இல்லை. அப்போது ஹை போகவே இல்லை மார்க்கெட்டில். அப்போது அந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா செல்லர் தெளிவாக இருந்திருக்காங்க, ஓப்பன் ஆன உடனே செல் பண்ண ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி. அந்த ப்ரெஷர் கிளியராக இந்த இடத்துல தெரியுது. பாருங்கள், இவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்து என்ன இருக்குது, கீழே வந்திருக்கு, சிங்கிற பிளேஸ்க்கு வந்திருக்கு. ஆனால் இந்த சிங்கிற பிளேஸ்லேருந்து பையர் வந்து பை பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பையர் வந்து என்ன பண்ண முடியல, இங்கே இந்த கேண்டில் க்ரீனாக மாற்ற முடியல, ஓப்பன் ஆன இடத்த கிராஸ் பண்ண முடியல. அப்போது பையர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிளியராக இந்த ப்ரைஸ்க்கு வரும்போது டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸில் பையர் வந்து தெளிவாக ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. அடுத்த நாளே செல்லர் டேக் ஓவர் பண்ணி செல்லர் வந்து நாங்கள் அதை விட ஸ்ட்ராங்காக இந்த ப்ரைஸ் பாயிண்டில் செல் பண்ணலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி இன்டென்ஷனை வந்து கிளியராக தெளிவாக காமிச்சிட்டாங்க. ஆனாலும் பையர் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஏற்கனவே இங்கே டிமாண்டு ஸ்ட்ராங்காக இருந்ததுனால திருப்பியும் பை பண்ணுறாங்க. பை பண்ணும்போது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் மேலே மூவ் ஆகி இங்கே தான் க்ளோஸ் ஆகுதே தவிர இதை க்ரீனாக மாற்ற முடியல, இதை வந்து ஓப்பனுக்கு மேலேயும் கொண்டு போக முடியல. ஸோ கிளியராக இந்த கேண்டில்லேருந்து என்ன தெரியுது, செல்லர் 90% இன்டென்ட்டோட தெளிவாக செல் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியுது. பையர் வந்து செல்லரை டாமினேட்டும் பண்ணலை, வீக்கும் பண்ணலை. அதுதான் முக்கியம். சரிங்களா? வீக்கும் பண்ணலை. ஏன்னா வீக் பண்ணியிருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் மேலேயாவது கொண்டு போய் நிப்பாட்டியிருக்கணும், இல்லைனா ஒரு ஓப்பனோட கொஞ்சமாச்சும் கொண்டு போய் நிப்பாட்டியிருக்கணும். அப்படிங்கும்போது பையர் வந்து செல்லரை வீக்கும் பண்ணலை, ஆனால் டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஒருத்தர் அடிக்க வராங்க, நம்ம வந்து திருப்பி அடிக்கணுங்கிற நோக்கம் இல்லை, ஆனால் நம்மளை தடுக்கிறதுக்காக டிஃபெண்ட் பண்ணுறோம். இதுதான் இந்த இடத்துல நடந்திருக்கிறது. அப்போது கிளியராக இந்த கேண்டில் என்ன ப்ரூவ் ஆயிடுச்சு, செல்லர் டாமினேஷன், செல்லர் இன்டென்ட் செல்லிங் அப்படிங்கிறது வந்து தெளிவாக புரிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்த நாள் பாருங்கள், திருப்பியும் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிற ப்ரைஸே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி எகைன் ப்ரீவியஸ் ஹையோடவுமே கம்மியாக தான் ஓப்பன் ஆகுது. அதுலேயும் செல்லர் இங்கே வரைக்கும் செல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் கொஞ்சம் மேலே ஓப்பனை விட கொஞ்சம் மேலே ஒரு சின்ன விக் இருக்குது. சரிங்களா? ஆனால் அது ரொம்ப சின்ன விக். அதனால் வந்து அதை பற்றி பெருசாக எடுத்துக்கவே வேண்டியதில்லை. ஏன்னா நேற்று செல்லர் டாமினேஷன், இன்றைக்கும் செல்லர் டாமினேஷன். திருப்பியும் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க, பையர் வந்து டிஃபெண்ட் தான் பண்ணியிருக்காங்க. பையர் வந்து செல்லரை வீக் பண்ண முடியல. ஏன்னா இது வரைக்கும் தான் அவங்களால கொண்டு போக முடிஞ்சிருக்குது, செல் தான் பண்ணியிருக்காங்க. அடுத்த நாள் பாருங்கள், இந்த பையரும் செல்லரும் சண்டை போட்டு இப்போது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா செல்லர் தெளிவாக எகெயின் வந்து செல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் பையர்னால என்ன பண்ண முடியல, க்ரீன் கேண்டிலுக்கு கொண்டு போகவே முடியல. இந்த 24,600க்கு மேலே இவ்வளோ போராட்டம் நடந்திருக்கு, கொண்டு போகவே முடியல. இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேண்டில். அப்போ கிளியராக ஏபிடிஎஃப் இந்த 4 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த 4 கேண்டில்லையும் செல்லர் தெளிவாக இருந்திருக்காங்க. ஏங்கிற கேண்டிலை தவிர அடுத்த கேண்டில் எல்லாமே பிடிஎஃப் 3 பிளேஸ்லையுமே பாருங்கள், ஒன்றுக்கு கீழே தான் ஒன்று இருக்குது. ஸோ 3 கேண்டிலுமே செல்லர் டாமினேட்டட் கேண்டில். சரி, 24,600ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் லெவலு. இங்கே ஏன் இவ்வளோ செல்லர் டாமினேட் பண்ணணும், பையர் ஏன் இவ்வளோ வீக்காக இருக்கணும்? அப்போ கிளியராக தெரியுது ரிவர்சல் பேட்டர்னுக்கு உண்டான சான்ஸ் இருக்குது அப்படின்னு. அப்போது மார்க்கெட் வந்து இந்த 24,600க்கு கீழே க்ளோஸ் ஆகணும் கேண்டில். சரிங்களா? இப்போ இங்கே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இது பையர் கேண்டில் தான். ஏன்னா பையர் உங்களுக்கே தெரியும், இந்த சிங்கிற லெவலையும் இந்த சீலங்கிற லெவல் எவ்வளோ, ஒரு 24,600, 24,300 வருமா?
இந்த சி லெவல் 300, இது ஒரு 400 வருமா? ஸோ அந்த ரேஞ்சில் அவங்க பை பண்ணுற தயாராக இருக்காங்க. ஆனால் அதுக்கு மேலே கூட அவங்களால கொண்டு போக முடியல. அப்போ 24,600ங்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்ன இருக்குது, தெளிவாக ப்ரூஃப் ஆகுது, எவிடன்ஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ எவிடன்ஸ் 1, எவிடன்ஸ் 2, எவிடன்ஸ் 3, பிடிஎஃப் 3 விஷயம் கிடைக்குது. அப்போது அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 24,600க்கு கீழே மார்க்கெட் வந்து க்ளோஸே அங்கே தான் ஆயிருக்குது. சரிங்களா? அதுக்கு கீழே க்ரீன் கலர் கேண்டில் இருந்தாலும் க்ளோஸ் அங்கே தான் இருக்குது. 2வது நாள் திருப்பியும் 2 பேரும் போராடி இருக்காங்க. ஆனால் 2 பேருமே ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தில் இந்த ப்ரைஸில் இருந்திருக்காங்க. ஏன்னு சொல்லுங்கள், ஏன்னு ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன். இதுக்கு மேலே வந்தால் நான் செல்லர் தெளிவாக செல் பண்ணுவேன், இதுக்கு கீழே இருக்கிறப்ப எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறான் செல்லர். அதுதான் வந்து செல்லருடைய சைக்காலஜி. 24,000க்கு மேலே வந்து 600க்கு மேலே வந்துச்சுன்னா நான் தெளிவாக செல் பண்ணுவேன், ஃபுல்லாக செல் பண்ணுவேன், மேலே எவ்வளோ தூரம் கொண்டு போறியோ அவ்வளோ தூரம் செல் பண்ணுவேன். ஆனால் இந்த இடத்துல நீ 24,000க்கு கீழே வந்துட்ட, அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் என்னுடைய அளவுக்கு செல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அளவுக்கு செல் பண்ணுறான். அதுக்கு அடுத்து கம்ப்ளீட்டாக பையர் கிவ் அப் பண்ணிட்டாங்க. ஸோ பையர் வந்து அவங்களும் பேனிக் ஆகி அவங்களும் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த லெவலுக்கு மேலே போகாதுங்கிறத கிவ் அப் பண்ண உடனே அடுத்த நாளே மார்க்கெட் வந்து கிளியர் இன்டென்ட் செல்லர் சைடில் காமிச்சிருக்கு. சரிங்களா? ரொம்ப ஈஸி செல்லிங். ஸோ அதுக்கு அடுத்து பாருங்கள், திருப்பியும் பையர் டிஃபெண்ட் பண்ணுறாங்க. இதுலேயுமே பையர் வின் ஆகலை, டிஃபெண்ட் பண்ணுறாங்க. பார்த்தீங்கனால தெரியும், இது வரைக்கும் வந்திருக்கு, திருப்பி இது வரைக்கும் ஏற்றிருக்காங்க. ஆனால் க்ரீன் கேண்டலாகவும் மாறல, ஓப்பனோட க்ளோஸும் மேலே போகல. அப்போது திருப்பியும் செல்லர். இது வந்து ஹேங்கிங் மேன் பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஹேமர் மாதிரியே இருக்குது, இதுவுமே ஹேமர் மாதிரியே இருக்கும். ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு செல்லருடைய சாலிடான ஒரு இன்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு கேண்டில். அது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியுது. ஸோ கிளியராகவே என்ன ஆகுது, இந்த இடத்துக்கு நம்ம இங்கே க்ளோஸ் ஆகும்போதே இந்த இடத்துலையே நான் வந்து செல் பண்ணிட்டேன். அதாவது வந்து அதுக்கு அடுத்த நாள் இங்கே டோஜி பேட்டர்ன், அதுக்கு அடுத்த நாள் செல்லரோட இன்டென்ட் தெளிவாக அவங்க காட்டினப்பவே நான் செல் பண்ணிட்டேன். ஒரு பெரிய ப்ராஃபிட்டை வந்து நம்ம மேக் பண்ணோம். ஸோ இதில் வேறு எந்த அனலைஸுமே கிடையாது. கிளியராக பையரும் செல்லரும் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு பர்டிகுலர் லெவலில். ஆனால் இதில் தான் சொன்னேன் நான், லெவல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். லெவல் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த லெவலில் விழுகிற கேண்டில் தான் நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாமே தவிர, இப்போ இந்த இடத்துல நடுவில் இருக்கிற கேண்டில்லாம் பெருசாக நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா? ஏன்னா நடுவில் இருக்கிற கேண்டில் வந்து வாலட்டிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும், ஆசிலேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். அதுலேயும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், சேம் தான், இல்லைன்னால சொல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்து தெளிவாக பையருடைய கேண்டில், இது பையருடைய கேண்டில். அப்போது இந்த கேண்டில் வந்து பையர் தான் வருங்கிறத நீங்கள் தெளிவாக முடிவு பண்ணலாம். ஸோ ப்ராப்ளமே இல்லை. ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது அப்படிங்கிறதுனால இது வரைக்கும் தாராளமாக போகிறதுக்கு உண்டான சான்ஸ் இருக்குது. ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ஜாஸ்தியாக இருக்குங்கிறத தெளிவாக முடிவு பண்ணலாம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் செல்லர், இங்கேயும் செல்லர், இங்கேயும் செல்லர், இங்கேயும் செல்லர். ஓகேங்களா? செல்லருடைய இன்டென்ட் வந்து இந்த கேண்டில் ரொம்ப தெளிவாக தெரியுது. ஆனால் பையருடைய டிஃபென்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ பையருடைய டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் பாருங்கள், பாட்டம் கேண்டில் அதுக்கு அடுத்தடுத்த லெவலில் ஹையர் ஹை தான் ஃபார்ம் ஆகிருக்குது. ஸோ கிளியராக பையர் செல்லருடைய சைக்காலஜியை நீங்கள் கேண்டில் ஸ்டிக்ஸில் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இப்படி தான் நான் இந்த ட்ரேடை எடுத்தது. இந்த ட்ரேடுடைய லைவ் வீடியோஸ் எல்லாமே நான் இதிலேயே போட்டிருக்கேன், நம்ம சேனல்லே போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் மார்க்கெட்டை ஃபுல்லாக கற்றுக்கணுன்னா அதை பற்றி டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். எல்லாமே சிம்பிள் தான். ஆனால் நீங்கள் பொறுமையாக உட்காந்து கரெக்டாக தெளிவாக கரெக்டான இடத்துல கற்றுக்கிட்டீங்க, லேர்ன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக அது புரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணணும். பேப்பர் ட்ரேடிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம எடுக்கக்கூடிய இந்த ட்ரேடை வந்து நீங்கள் எழுதணும். இப்போ ஓகே, நான் இந்த ரீசன்னால தான் இந்த ட்ரேட் எடுத்தேன்னு எழுதுங்க. இப்படி ஒரு பிக்சரை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு நீங்கள் வந்து அந்த இடத்துல எழுதி, அதுக்கப்புறம் அது நடக்குதா, அது மேலே என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். ஸோ பேப்பர் ட்ரேடிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் போங்க. என்னுடைய investorstamil.comல என்னுடைய கம்ப்ளீட் கோர்சஸ் நான் கொடுத்துருக்கேன். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லேருந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் வரைக்கும், ஸ்விங் ட்ரேடிங் வரைக்கும் எல்லாமே கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் வெப்சைட்டோட லிங்க் இருக்குது.